மலர்விழி அவர்கள் 2004ஆம் ஆண்டு சின்னப்பாப்பனூத்து ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து 22 ஆண்டுகளாக ஒரே பள்ளியில் பணிபுரிந்து வருகிறார். தற்போது நடைமுறையில் உள்ள ஸ்மார்ட் போர்டு மூலமாக மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பிப்பதுடன் அவர்களின் தனித்திறமைகளையும் ஊக்குவித்து சிறப்படையச் செய்திருக்கிறார். மாணவர்களுக்கு தேவையான பல்வேறு உதவிகளையும் செய்து வருகிறார். 22 ஆண்டுகள் தனது ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நகராட்சி துவக்கப்பள்ளி 5ஆம் வார்டு தலைமை ஆசிரியர் திருமதி பா. வல்பூரவள்ளி அவர்கள் 1988ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து 2008ஆம் ஆண்டு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் அன்புடன் பழகுபவர். மாணவர்களை அதிக விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு வரவழைப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார். எளிய சோதனைகள் மூலம் அறிவியல் கற்பிக்கிறார். மாணவர்களின் தனித்திறன்களை வளர்ப்பதில் அதிக முனைப்பு காட்டுகிறார். 38 ஆண்டுகள் தனது ஆசிரிய பணியை சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கண்ணம்மநாயக்கனூர் இடைநிலை ஆசிரியர் திருமதி தி. ஹேமலதா அவர்கள் 1999ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். தனது ஆசிரிய பணியில் அர்ப்பணிப்போடு செயல்படுபவர், அனைவருக்கும் உதவும் குணம் கொண்டவர். பலவிதமான செயல்பாடுகள் செய்து மாணவர்களை ஈடுபாட்டுடன் கல்வி கற்கச் செய்கிறார். மாணவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அவ்வப்போது பரிசுப் பொருட்களையும் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். அனைத்து பள்ளி பணிகளிலும் ஈடுபாட்டுடன் பங்கு பெறுகிறார். 27 ஆண்டுகள் தன்னுடைய ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது விருப்ப ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஜே. நகர் தலைமை ஆசிரியர் திருமதி ஆ. ஷகீலா அவர்கள் 1988ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து 2007ஆம் ஆண்டு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். 2010ஆம் ஆண்டு புதிதாக துவங்கப்பட்ட இந்த பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். பள்ளி தொடங்கிய நாள் முதல் உதவி ஆசிரியருடன் இணைந்து பள்ளியின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வருகிறார். 38 ஆண்டுகள் தனது ஆசிரிய பணியை சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி சின்னப்பாப்பனூத்து தலைமை ஆசிரியர் திரு மு. பாலசுப்ரமணியம் அவர்கள் 1997ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து 2010இல் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். இவர் பணிபுரிந்த அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு சிறப்பான கற்பித்தலையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வந்துள்ளார். எந்த ஒரு காரணத்திற்காகவும் தனது கற்பித்தல் பணியில் சமரசம் செய்து கொள்ளாதவர். 29 ஆண்டுகள் தனது ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கோபாலபுரம். தலைமை ஆசிரியர் திருமதி சு. சித்ரா தேவி அவர்கள். 1996ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து 2008ஆம் ஆண்டு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். அன்பானவர், பாசமானவர், மாணவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர், நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர், ஒழுக்கமானவர், ஒழுக்கமே அனைத்திலும் உயர்ந்ததென்று அடிக்கடி கூறுபவர், விடுமுறைக்கே விடுமுறை விட்டு பள்ளிப் பணியையே பிரதான பணியாக கொண்டு மாணவர்கள் அனைவரையும் மகன் மகள்களாக நினைத்து அன்பு செலுத்துபவர், 30 ஆண்டுகள் தனது ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செல்லப்பம்பாளையம் இடைநிலை ஆசிரியர் திருமதி மா. பாலாமணி அவர்கள் 1997ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். தனது ஆசிரிய பணியில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதில் முழு உறுதி உடையவர். பாடங்களை எளிய முறையில் கற்பிக்க மிக அதிக எண்ணிக்கையில் TLM செய்து பயன்படுத்துகிறார். மாணவர்களை ஊக்கப்படுத்த பல்வேறு பரிசு பொருட்களை வழங்கி கற்பித்தலை மேம்படுத்துகிறார். அனைவரிடமும் அன்பாக பழகுபவர். 29 ஆண்டுகள் தனது ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நகராட்சி நடுநிலைப்பள்ளி கணக்கம்பாளையம் இடைநிலை ஆசிரியர் திருமதி ஜே. காசிப்பள்ளம் அவர்கள் 2000ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். தனக்கிட்ட பணி எதுவாயினும் அழகாய், நேர்த்தியாய், உரிய காலத்தில் செய்து முடிப்பவர். பள்ளி நேரத்தில் மாணவர் குறிப்பேடுகளை திருத்தினால் கற்றல் கற்பித்தல் தடைபடுமே என்று மாலை 6 மணி வரை பள்ளியிலேயே இருந்து குறிப்பேடுகளை திருத்திச் செல்கிறார். பள்ளியில் நடக்கும் தேசிய விழாக்களின் போது மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி அடைகிறார். எளிமை மற்றும் அமைதிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர், இரக்க குணம் கொண்டவர். 26 ஆண்டுகள் தன்னுடைய ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நகராட்சி துவக்கப்பள்ளி பழனி ஆண்டவர் மில்ஸ் இடைநிலை ஆசிரியர் திருமதி சா. ரா. இந்திரா அவர்கள் 2006ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். பள்ளி முழுதும் நிறைய மரம் செடிகளை நட்டு பள்ளியை ஒரு பூஞ்சோலையாக மாற்றி வைத்துள்ளார். குழந்தைகளின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் பல மழலையர் பாடல்களை கற்றுக் கொடுக்கிறார். பல்வேறு செயல்பாடுகள் மூலம் கற்பிப்பதுடன் மாணவர்களிடம் அன்புடனும் நட்புடனும் பழகக்கூடியவராகவும் உள்ளார். இருபது ஆண்டுகள் தன்னுடைய ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி டள்ளி பட்டதாரி ஆசிரியர் திரு PKP மயில்சாமி அவர்கள் 2005ஆம் ஆண்டு TRP மூலம் கிணத்துக்கடவு ஒன்றியத்தில் அறிவியல் ஆசிரியராக அரசு பணியை தொடங்கினார். 2007ஆம் ஆண்டு தளி நடுநிலைப் பள்ளிக்கு மாற்றலாகி வந்து அதிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அரசு ஆசிரியராக சேருவதற்கு முன்பு தனது பயிற்சி மையத்தின் மூலம் 15 ஆண்டுகள் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணிதம் மற்றும் இயற்பியல் பாடங்களை கற்பித்தவர். காலத்திற்கேற்ற கற்பித்தல் முறைகளை ஏற்றுக்கொண்டு கணினி மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறைகளில் மாணவர்கள்
எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் பாடங்களை கற்பித்து வருகிறார். உடன் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் எப்போதும் அன்பும் நல்லுறவும் கொண்டு பணியாற்றி வருகிறார். 20 ஆண்டுகள் தன்னுடைய ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நகராட்சி நடுநிலைப்பள்ளி, ருத்ரப்ப நகர். இடைநிலை ஆசிரியர் திருமதி மௌ விஜயலட்சுமி அவர்கள் 2004ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். மாணவர்களின் கற்றலை எளிமையாக்க அதிகமான TLM செய்து பயன்படுத்துகிறார். மருத்துவ விடுப்பு முதலான பிற விடுப்புகளை அதிகம் எடுக்காமல் பள்ளிக்கு தொடர்ந்து வருபவர் என்றும் மிகவும் அர்ப்பணிப்போடு பணியாற்றக்கூடிய ஆசிரியர் என்றும் உடன் பணியாற்றும் ஆசிரியர்களால் புகழப்படுகிறார். அழகிய கையெழுத்துக்கு சொந்தக்காரர். 22 ஆண்டுகள் தன்னுடைய ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நகராட்சி துவக்கப்பள்ளி, UKC நகர். தலைமை ஆசிரியர் திருமதி க. கணபதி அவர்கள் 1988ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து 2016ஆம் ஆண்டு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். தான் தலைமை ஆசிரியர் என்ற ஆதிக்க எண்ணம் ஒரு நாளும் அவரிடம் இருந்ததில்லை என்று உடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். அவருடன் பழகும் எல்லோரையும் அன்புடனும் கனிவுடனும் கவனித்துக் கொள்பவர். பிறர் துன்பப்படும் போது உதவும் கருணை உள்ளம் கொண்டவர். 38 ஆண்டுகள் தனது ஆசிரிய பணியை சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, செல்லப்பம்பாளையம். இடைநிலை ஆசிரியர் திருமதி ர. குங்குமாதேவி அவர்கள் 1999ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். தான் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் தான் படித்தத பள்ளியிலேயே ஆசிரியராக பணியேற்று அதே பள்ளியிலேயே ஓய்வு பெறும் சாதனைக்கு சொந்தக்காரர். எந்த சிக்கலான சூழ்நிலையினையும் மிக எளிமையாக கையாண்டு தீர்வு காண்பவர். குழந்தைகளுக்கு கடினமாக இருக்கும் பாடங்களையும் எளிய முறையில் கொண்டு சேர்ப்பதில் வல்லவர். மாணவர்களுடைய குடும்பச் சூழல்களை நன்கு அறிந்து அவர்களை வழிநடத்துபவர். 26 ஆண்டுகள் தன்னுடைய ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, சமத்துவபுரம். தலைமை ஆசிரியர் திருமதி வி. பாண்டிச்செல்வி அவர்கள் 1998ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து 2008ஆம் ஆண்டு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். ஒவ்வொரு குழந்தையின் தனித்திறமைகளை கண்டறிந்து பயிற்சி அளித்து ஒவ்வொரு வருடமும் தவறாமல் சிறப்பாக ஆண்டு விழாவை கொண்டாடுவார். மாணவர்களுக்கு யோகா, சதுரங்கம் போன்ற தனி பயிற்சிகளையும் அளிப்பதோடு ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் கலை திருவிழாவில் கலந்து கொள்ளச் செய்து வட்டார அளவில் பரிசுகளையும் பெற வைக்கிறார். இவரது மொத்த பணிக்காலத்தில் மருத்துவ விடுப்பு எடுக்காமல் பணியாற்றியது பாராட்டுக்குரியது. 29 ஆண்டுகள் தனது ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திரு சோ ஈஸ்வரன் அவர்கள் 1995ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து 2008ஆம் ஆண்டு பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். மாணவர்கள் கடினமாக நினைக்கும் பாடங்களான கணிதம், ஆங்கிலம் ஆகிய பாடங்களில் புதிய கற்பித்தல் முறைகளுடன் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களையும் மகிழ்ச்சியுடன் கற்கச் செய்கிறார். குழந்தை மையக் கற்றலை அடிப்படையாக கொண்டு செல்போன், லேப்டாப், கணினி, ஸ்மார்ட் போர்டு ஆகியவற்றை பயன்படுத்தி தொழில்நுட்ப கருவிகளுடன் கற்பித்தல் யுக்திகளை சிறப்பாக கையாள்கிறார். மாணவர்கள் தங்கள் கண்களை துணியால் மூடிக்கட்டிக்கொண்டு கணினி உதவியுடன் பெரிய திரையில் பொதுமக்கள் முன்னிலையில் டைப் செய்து காட்டிய விதம் குறித்து பத்திரிகையில் செய்தியாக வெளிவந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 30 ஆண்டுகள் தனது ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திருமதி தேவகி அவர்கள் 1997ஆம் வருடம் இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து 2008ஆம் ஆண்டு ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். ஹைடெக் லேபில் மாணவர்களுக்கு கற்றுத்தருவதில் ஆர்வத்துடன் செயல்படுகிறார். ஆங்கில வகுப்பில் குறிப்பாக இலக்கணத்தில் DLM யூடியூப் வீடியோக்களின் மூலம் விளக்கும்போது மாணவர்கள் ஆர்வத்துடன் கற்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். 29 ஆண்டுகள் தனது ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சுண்டக்காம்பாளையம் பட்டதாரி ஆசிரியர் திருமதி சு ஈஸ்வரி அவர்கள் 1999ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து 2007ஆம் ஆண்டு பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். அறிவியல் பாடத்தில் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் பல செயல்பாடுகள் மூலம் கற்பிக்கிறார். மாணவர்களின் மன நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து தானாக ஆராய்ந்து கற்பதற்கான மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குகிறார். மாணவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து ஊக்கப்படுத்துகிறார். 27 ஆண்டுகள் தன்னுடைய ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வெனசப்பட்டி தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி ஸ்ரீ அவர்கள் 1988ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக சேர்ந்து 2025இல் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். பள்ளியை கோவிலாகவும் குழந்தைகளை தெய்வமாகவும் போற்றக்கூடியவர். உதவி ஆசிரியரோடு கருத்தொருமித்து பள்ளியை சிறப்பாக கொண்டு செல்கிறார். குழந்தைகளுக்கு பாட்டு, நடனம் சொல்லித் தருவதில் ஆர்வம் மிக்கவராகவும் பள்ளி ஆண்டு விழாக்களை சிறப்பாகவும் நடத்தி வருகிறார். பள்ளி வளாக தூய்மை, மரம் நடுதல், மாணவர்களது ஒழுக்கம் ஆகியவற்றிலும் தனிக்கவனம் செலுத்துகிறார். 38 ஆண்டுகள் தனது ஆசிரிய பணியை சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ராவணாபுரம் தலைமை ஆசிரியர் திருமதி ஜே மேனகா அவர்கள் 1997ஆம் வருடம் இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து 2010ஆம் வருடம் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். கற்றலின் இனிமை, கருத்தாளராகவும்
பல பயிற்சிகளில் மாவட்ட கருத்தாளராகவும் பணியாற்றியுள்ளார். ஒரு கிராமத்தில் ஒரு கல்விக்குழு என்ற வானொலி வாயிலான விழிப்புணர்வு நாடகத்தில் சிறப்பாக பங்களிப்பை அளித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு ராவணாபுரம் பள்ளியின் 100ஆண்டு விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடியுள்ளார். ஆடல் பாடல், நாடகம், இலக்கியம் போன்ற கலை சார்ந்த நிகழ்வுகளில் சிறப்பாக பங்காற்றியுள்ளார். 29 ஆண்டுகள் தன்னுடைய ஆசிரிய பணியில் சிறப்பாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும். அவரது ஓய்வு காலம் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் அமைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.